அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தில் இருக்கக்கூடிய தலைப்பில் ஒன்றுதான் திருமண பிரசனம், மேரேஜ் பிரசனம். மேரேஜ் சம்பந்தமான திருமண பிரசனம், காதல் சம்பந்தமான திருமண பிரசனம். ரெண்டாவது மேரேஜ் சம்பந்தமான திருமண பிரசனம், அதர் காஸ்ட் மேரேஜ் சம்பந்தமான திருமண பிரசனம். திருமணம் நடக்குமா நடக்காதா என்று அறிந்து கொள்ளக்கூடிய திருமண பிரசனம். ஜாமக்கோல் திருமண பிரசனம் மூலமாக ரொம்ப ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ ஜாமக்கோல் திருமண பிரசனம் முதல் வீடியோ இது. இதே தலைப்பில் பகுதி 2, 3, 4, 5 மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ கிடையாது, அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும். அடுத்து எந்த விஷயமாக இருந்தாலும் பேசிக் தெரிஞ்சால் தான் சப்ஜெக்டே புரியும். அதனால் சொல்லி கொடுக்குற விஷயத்தை கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜாமக்கோல் பிரசனத்தில் அடுத்த வீடியோவில் சொல்லும்போது இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் அது பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரே சப்ஜெக்ட் கண்டினியூவாக கொடுத்தேன்னு வச்சிங்களேன், அது போர் அடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நான் கேப் விடுறேன். இது ரூல்ஸ் ஃபஸ்ட்டு, பலன் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பேசிக் வீடியோ. பேசிக் தெரிஞ்சால் தான் சப்ஜெக்ட் புரியும், சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தான் பலன் எடுக்க முடியும். அதற்கு பெயர் தான் ஜோதிட சூட்சமம். இதற்கு மறுபெயர் தான் அனுபவ ஜோதிடம். உங்களுக்கு ஜாமக்கோல் பிரசனம் புத்தகம் தேவை என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும். ஜஸ்ட்டு 2 days போதுங்க. ஜஸ்ட்டு 2 daysல ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஜாமக்கோல் பிரசனம் திருமண பிரசனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருமண பிரசன ரூல்ஸ் ஒரு சிங்கிள் வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவை ரொம்ப கேஷுவலாக உட்கார்ந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனைத்து சப்ஜெக்டும் என்னுடைய அனைத்து ஜோதிட புத்தகத்தில் உண்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். ஜாமக்கோல் திருமண பிரசனம் ஜோதிட பாடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிங் டிங் டிங். திருமண பிரசனத்தில் ஆண் உதயமாகவும் பெண் ஆருடமாகவும் பயன்படுத்தணும். அதாவது 2 பேர் சம்பந்தமான பிரசனம். அதனால் திருமண பிரசனத்தில் ஆண் உதயமாகவும் பெண் ஆருடமாகவும் பயன்படுத்தணும். இது ஃபஸ்ட்டு ரூல். அடுத்து உதயத்தை நோக்கி புதன் வந்தாலும் அல்லது உதயத்தை நோக்கி 7 கூடியவர் வந்தாலும் திருமணம் விரைவில் நடைபெறும் என்று சொல்லணும். உதயத்தை நோக்கி நீச கிரகம் வந்தாலும் அல்லது உதயத்தை நோக்கி நீச புதன் வந்தாலும் அல்லது உதயத்தை நோக்கி சனி வந்தாலும் திருமணம் தாமதம் ஏற்படும் என்று சொல்லணும். உதயம் முதல் ஆருடம் வரை எண்ண வேண்டும். அது ஒற்றைப்படையாக இருந்தால், ஒற்றைப்படை தெரியும் இல்லையா? 1, 5, 9, 3, 7, 11 இது இப்போ தான் ஒற்றைப்படை சொல்லுவோம். நான் இந்த விஷயத்தை உணர்வாட்டி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உதயம் முதல் ஆருடம் வரை எண்ண வேண்டும். அது ஒற்றைப்படையாக இருந்தால் அந்த வருடம் திருமணம் நடைபெறும். இதில் திருமணக்காரனோ 7 கூடியவனோ பலமாக இருந்தால் மட்டும்தான் விரைவில் திருமணம் முடியும் என்று சொல்லணும். இதை கவனிக்காமல் இது ஒற்றைப்படையில் இருக்கு, அப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால்தான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஒரே ராசியில் உதயம் ஆருடம் கவிப்பு 3 in 1. ஒரே ராசியில் உதயம் ஆருடம் கவிப்பு இருந்து உள்கட்டத்தில் புதன் இருந்து வெளிக்கட்டத்தில் குரு இருந்தாலும் அல்லது ஒரே ராசியில் உதயம் ஆருடம் கவிப்பு இருந்து உள்கட்டத்தில் குரு இருந்து வெளிக்கட்டத்தில் புதன் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும்
கண்டிப்பாக மேரேஜ் புரோக்கர் தவிர்க்கப்பட வேண்டும். மேரேஜ் புரோக்கர் மட்டும் கிடையாதுங்க, இந்த மேட்ரிமோனி பக்கமே போயிடக்கூடாது. சில்வர் பிளானு, கோல்டு பிளானு, பிளாட்டினம் பிளானு, ஓகேங்களா, விஐபி ஜாதகம் போயிட்டீங்கன்னா உங்கள் பணம் கோவிந்தா கோவிந்தா. அடுத்து, திருமண பிரசனத்தில் உதயத்தை நோக்கி கலத்திரக்காரர்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு, சந்திரன் வருவது சிறப்பு. உதயத்தை நோக்கி சூரியன் வருவது சிறப்பில்லை. அவர் 7 குடையராக வந்தால் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது ஜென்ரலாக உதயத்தை நோக்கி சூரியன் வருவது சிறப்பில்லை. அடுத்த பாயிண்ட், திருமண பிரசனத்தில் உதயாதிபதி நீசம் என்றால் மணமகனின் வீட்டில் இருந்து சரியான பதில் கிடைக்காது. இன்னும் எதுவுமே சொல்லுங்க, நானும் போய் கேள்வி கேட்டு பார்த்தேன், இன்னும் அந்த பையன் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு தான் ரீசன். திருமண பிரசனத்தில் ஆருடம் அதிபதி நீசம் என்றால் பெண் வீட்டிலிருந்து சரியான பதிலும் ஆதரவும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து, உதயாதிபதி சூரியனாக இருந்து உதயத்தை நோக்கி சூரியன் வந்தால் அந்தஸ்தான இடத்திலிருந்து திருமணம் நடக்கும். திருமணம் மூலமாக தந்தையுடைய கௌரவமும் உயரும். இந்த திருமண மண்டபத்தில் பெரிய பெரிய பேனர் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் பொலிட்டிஷியனுடைய ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அரசியல்வாதிங்க ஃபோட்டோ, கட்சி தலைவருடைய ஃபோட்டோ, விஐபி இவர் வராரு அப்படின்னு அந்த கொடி போடுறது, பேனர் கட்டுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வர்றது. ஓகேங்களா. அடுத்தது, உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தால் திருமண ஏற்பாடு வேகமாக நடக்கும், விறுவிறுப்பாக நடக்கும். ஓகேங்களா என்று சொல்லணும். உதயத்தை நோக்கி செவ்வாய் வந்தால் திருமணத்தில் சண்டை சச்சரவு ஏற்படும். முக்கியமாக கொடுத்தல் வாங்குதல் வரதட்சணை விஷயத்தில் சண்டை ஏற்படும் என்று சொல்லணும். உதயத்தை நோக்கி புதன் வந்தால் திருமணம் நல்லபடியாக நடக்கும். தாய் மாமன், நண்பர்கள், திருமண தகவல் அமைப்பாளர் உதவியுடன் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லணும். அதே எக்ஸாம்பிள் தான், இந்த திருமண மண்டபத்தில் பேனரில் பார்த்தீங்கன்னா மணமகள் ஃபோட்டோ பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஃபோட்டோ வைப்பாங்க. எல்லாமே பாஸ்போர்ட் சைஸில் இருக்க ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சு பார்க்கறதுக்கே அப்படியே நண்பர்களே கூட இருந்து ஒரு காதல் திருமணம் செஞ்சு வச்ச மாதிரி அந்த அவ்வளோ பிரகாசமாகவும் சந்தோஷமாக தெரியும் அந்த பேனர் பார்க்கும்போதே. உதயத்தை நோக்கி புதன் வந்தால் திருமணம் நல்லபடியாகவும் நடக்கும். தாய்மாமன், நண்பர்கள், திருமண தகவல்கள் அமைப்பாளர் உதவியுடன் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லணும். அடுத்து, உதயத்தை நோக்கி குரு வந்தால் திருமணத்தில் பெரியவர்கள், குழந்தைகள், பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கலந்து கொள்வார்கள். இப்படி வந்தால் இந்த திருமணம் கோயிலில் வைப்பது தான் ரொம்ப சிறப்பு. உதயத்தை நோக்கி சுக்கிரன் வந்தால் நல்ல வசதியான திருமண மண்டபம் அமையும். ரிசப்ஷன் முதல் மேரேஜ் வரை நல்ல ஆடம்பரமாக திருமணம் நடைபெறும் என்று சொல்லணும். உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் அல்லது விருப்பமில்லாத திருமணம் அல்லது கட்டாய திருமணம் அல்லது அவசர திருமணம் அல்லது ஓடிப்போய் திருமணம் அல்லது திருட்டு உறவில் திருமணம். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். திருமண முகூர்த்த நேரத்தில் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் ஓடி போயிட்டான், திருமணம் நின்று போயிடுச்சு, அந்த குடும்பம் வேண்டாம் சொல்லிட்டு அவசரமாக வேற ஒரு பையனை நிச்சயம் பண்ணி அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது பொண்ணு சைடாக இருந்தாலும் சரி, பையன் சைடாக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு திருமண பிரேக் ஏற்பட்டு அவசரமாக வேற ஒரு ரெடிமேட், அதாவது புது மாப்பிள்ளையோ இல்லை புது தம்பதியோ திருமணம் நடக்கும். சரிங்களா. நீங்கள் சொன்னால் எக்ஸாம்பிள் சொன்னால் புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் இப்படியெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் சண்டை சச்சரவு இல்லாமல் திருமணம் முடியாது என்று சொல்லணும். நமக்கு சொல்ல தெரியணும்னா இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. திருமண பிரச்சனைலாம் ரொம்ப ஈஸிங்க. திருமண பிரச்சனை இல்லை, ஜாமக்கோல் பிரச்சனையுமே ஈஸி தான். ஜஸ்ட்டு 2 டேஸில் கற்றுக்கலாம். ஓகே, உதயத்திற்கு எந்த பாவத்தில் கவிப்பு இருக்கிறதோ
அந்த பாவத்தின் காரகம் மூலமாகத்தான் திருமண தடையும் திருமண தாமதமும் ஏற்படும் என்று சொல்லணும். உதயத்திற்கு 2, 4, 7, 11 கவிப்பு இருந்தால் திருமணத்திற்கு தடை ஏற்படும், காலதாமதமாகத்தான் திருமணம் நடக்கும் என்று சொல்லணும். அதுக்காக இவருக்கு திருமணமே நடக்காது என்று சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? உதயத்தில் பாம்பு இருந்து 5 அல்லது 7 ஆருடம் இருந்தால் ஆண் வேறு ஜாதி பெண்ணை லவ் பண்ணுறார் என்று சொல்லணும். சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, உண்மையிலான சொல்ல போகிறோம், பயப்படாதீங்க. உதயத்தில் பாம்பு இருந்து 5 அல்லது 7 ஆருடம் இருந்து 7 கவிப்பு இருந்தால் ஆண் வேறொரு ஜாதி பெண்ணை காதலிக்கிறார், ஆனால் காதல் திருமணம் நடக்காது என்று சொல்லணும். அடுத்து 6 பாம்பு இருந்து 6 5 அல்லது 7 கவிப்பு இருந்தால் பெண்ணுக்கு காதல் திருமணம் நடக்காது என்று சொல்லணும். அடுத்து உதயத்திற்கு 5 ஆருடம் இருந்து உதயாதிபதி 8 இருந்து 7 கவிப்பு இருந்தால் காதல் பிரச்சனை காரணமாக அசிங்கம், அவமானம், காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என்று சொல்லணும். உதயத்திற்கு 5ஆம் பாவமோ 7ஆம் பாவமோ உதயமோ இந்த 3 பாவமோ மேலும் இந்த 3 அதிபதியும் கவிப்பில் இல்லாமல் இருந்தால் காதல் திருமணம் நடக்கும் என்று சொல்லணும். அடுத்து திருமண பிரசனத்தில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன், இதில் ஒருவர் உள்கட்டத்திலும் மற்றொருவர் வெளிக்கட்டத்திலும் நீசமடையக்கூடாது. நான் உள்கட்டம்னா கோச்சார கட்டம், வெளிக்கட்டம்னா ஜாமக்கோள் இருக்கக்கூடிய ஜாம கிரகம் கட்டம். ஜாமக்கோள் அந்த ஆன்டி கிளாக்ல வருவாங்க இல்லையா, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்பப்போ உள்கட்டம் சொல்லுவேன், என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதுதான் சொல்கிறேன். உள்கட்டம்னா கோச்சாரத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அது கிரகம், அந்த கட்டம் தான். நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமண பிரசனத்தில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன், இதில் ஒருவர் உள்கட்டத்திலும் மற்றொருவர் வெளிக்கட்டத்திலும் நீசம் அடையக்கூடாது, திருமணம் நடக்காது. திருமணம் நிச்சயம் செய்தாலும் கூட திருமணம் நடைபெறாது என்று மிக உறுதியாக சொல்லலாம். திருமண பிரசனத்தில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன், இதில் ஒருவர் நீசம் அடைந்து மற்றொருவர் கேதுவுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் திருமணம் நடக்காது என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன், இதில் ஒருவர் நீசம் அடைந்து 7 கேதுவுடன் சேர்க்கை பெற்றாலும் அல்லது 7 நீசம் பெற்றாலும் திருமணம் நடக்காது என்று சொல்லணும். திருமணம் நடக்காதுன்னு என்ன அர்த்தம்? இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனு, ரிசப்ஷனு எல்லாத்தையும் பத்திரிக்கை எல்லாமே சொந்தக்காரங்க யாராவது கூப்பிடணுமோ எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஆனால் கடைசி நேரம் திருமணம் நடக்காமல் போகுது பார்த்தீங்களா, அதான் அர்த்தம். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் பையன் இவர் தான் பொண்ணு, திருமண பத்திரிக்கை வந்தாச்சு, ஐயர் ரெடியாக இருக்காரு, தாலி கட்டுறதுக்கு முகூர்த்த நேரம்லாம் நெருங்கிட்டு இருக்கு. அப்படியே இருந்தால் கூட ஜாமக்கோள் பிரசனத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி திருமண பிரசனத்தில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன், இதில் ஒருவர் நீசம் அடைந்து 7 கேதுவுடன் சேர்க்கை பெற்றாலும் அல்லது 7 நீசம் பெற்றாலும் திருமணம் நடக்காது என்று சொல்லணும். ஓகேங்களா? சொல்லணும்னா பிரசனம் பார்க்க வந்த நபர்கிட்ட சொல்லணும், திருமண மண்டபத்தில் போயிட்டு சொந்தக்காரங்க போய் சொல்லிடக்கூடாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த தொழில் கூட கொஞ்சம் ஆபத்தான தொழில் தான், பார்த்து பக்குவமாக எடுத்து சொல்லணும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். திருமண பிரசனத்தில் சுக்கிரன் நீசம் அடைந்தாலும் அல்லது சுக்கிரன் கவிப்பில் இருந்தாலும் அல்லது சுக்கிரன் ப்ளஸ் கேது ப்ளஸ் மாந்தி இருந்தாலும் தாம்பத்தியத்தில் தகுதி இல்லை என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் உதயத்தில் கவிப்பு இருந்தாலும் உதயாதிபதி கவிப்பில் இருந்தாலும் உதயாதிபதி நீசம் அடைந்தாலும் உதயத்தில் நீச கிரகம் இருந்தாலும் கவிப்பின் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதி உதயத்தில் உள்கட்டத்தில் இருந்தாலும் உதயத்தில் கேது மாந்தி இருந்தாலும் தாம்பத்தியத்திற்கு தகுதியானவர் இல்லை என்பது உணர்த்தும். திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டாங்க, திருமணத்திற்கு விருப்பம் இருக்காது
என்று சொல்லணும். உதயத்திற்கு 7 கூடியவன் கவிப்பில் இருந்தாலும் அல்லது 6 இடத்துக்கு 7 கூடியவன் கவிப்பில் இருந்தாலும் திருமண பொருத்தம் பார்த்த அதே ஜாதகருடன் திருமணம் நடக்காது என்று சொல்லணும். அடுத்து, உதயத்தில் கவிப்பு இருந்தாலும் உதயத்திற்கு 7 கவிப்பு இருந்தாலும் உதயத்திற்கு 7 கூடியவன் கவிப்பில் இருந்தாலும் உதயத்திற்கு 2 கவிப்பு இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்ல மாட்டாங்க என்று சொல்லணும். 6 இடத்தில் கவிப்பு இருந்தாலும் 6 இடத்துக்கு 7 கவிப்பு இருந்தாலும் 6 இடத்துக்கு 7 கூடியவர் கவிப்பில் இருந்தாலும் 6 இடத்துக்கு 2 கவிப்பு இருந்தாலும் பெண் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்ல மாட்டாங்க. கடந்த காலத்தில் திருமணம் முடிந்து விட்டது என்று அறிய உதயத்தை புதன் கடந்து சென்றிருந்தால், ஏன்னா அவர் தானே திருமணக்காரன்னு, அதனால தான் நம்ம புதன் அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? அப்போது உதயத்தை புதன் கடந்து சென்றிருந்தால் திருமணம் நடந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். முதல் மனைவியின் காரகம் சுக்கிரன். ஜாமக்கோள் பிரசனம் பொறுத்த வரைக்கும் முதல் மனைவியின் காரகம் சுக்கிரன், 2வது மனைவியின் காரகம் புதன். உதயத்தில் புதன் இருந்து அல்லது 6 இடத்தில் புதன் இருந்து 9இல் கவிப்பு இருந்தால் முதல் மனைவி இருக்கும்போதே 2வது திருமணம் பற்றி கேள்வியாகத்தான் இருக்கும். 2வது திருமணஸ்தானத்தில் 2வது திருமணஸ்தானம் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் 11 நினைப்பீங்க. கிடையாது. ஒரு பாவத்துக்கு பரிணாம பாவம்னா ஒரு பாவத்துக்கு 3ஆம் பாவம் தான் பரிணாம பாவம்னு சொல்லுவாங்க. 7ஆம் பாவம் திருமணம் சொல்கிறோமா? அப்போ 7க்கு 3 7 8 9, அப்போது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் தான் மறுமணம், 2வது திருமணஸ்தானம். ஓகேங்களா? அப்போது 2வது திருமணஸ்தானம் என்பது 9ஆம் பாவம். அங்கே கவிப்பு இருந்தால் 2வது திருமணம் நடக்காது, கட்டாகிடும். கட்டாகும்னா 2வது திருமணம் நடக்காது என்று சொல்லிடணும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியோட வருவாங்க. பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய மாட்டாங்களா என்று கேட்டால் உதயத்திற்கு 2 7 11 கவிப்பு இருந்தால், உதயன்னா அதான் லக்னம் மாதிரி எடுத்துக்கணும். 2னா குடும்பம் இல்லையா, அதனால் 2 அதிகமாக பார்க்கணும். 7னா அவங்க 2 பேர் சந்தோஷமாக வாழணும் இல்லையா, அதுக்கு. 11னா அபிலாசை நிறைவேறணும் இல்லையா. ஸோ முக்கியமாக 2 7 11 கவிப்பு இருந்தால் இணைய மாட்டாங்க என்று சொல்லணும். ஒருத்தர் சேரணும், ஒருத்தர் விருப்பம் இல்லைனா கூட என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் சரி, வீட்டில் பெரியவங்க கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் அவங்க இணைய மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியனில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இதுதான் விஷயம். அதே மாதிரி 6 இடத்துக்கு 2 7 11 கவிப்பு இருந்தாலும் இணைய மாட்டார்கள் என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் 9இல் 6 7இல் கவிப்பு இருந்தாலும் அல்லது 9இல் கவிப்பு 7இல் 6 இருந்தாலும் 2வது திருமணம் நடக்காது என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் 9இல் கவிப்பு 11இல் 6 இருந்தாலும் அல்லது 9இல் 6 11இல் கவிப்பு இருந்தாலும் 2வது திருமணம் நடக்காது என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் 9 கூடியவர் நீசம் 9இல் கவிப்பு இருந்தாலும் 2வது திருமணம் நடக்காது என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் 9இல் கேது ப்ளஸ் மாந்தி, ஏன்னா கேதுவும் மாந்தி அடிக்கடி இருக்குன்னா, கேதுவும் மாந்தி சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த பாவம் டேமேஜ். ஓகேங்களா? அதாவது இந்த பாரம்பரிய ஜோதிடம் அடிக்கடி சொல்லுவேன், கேதுவும் மாந்தி ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு விதி விலக்கணும் ஒன்று இருக்குது. ஒரு பாவத்தில் கேது மாந்தி இருந்து அங்கே ஒரு இன்ட்டு மார்க் போடுங்க, அதாவது அந்த ராசி திதிஷனும் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அந்த பாவம் பாதிக்காது, அந்த 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 வீட்டின் அதிபதியும் பாதிக்கலைன்னு அர்த்தம். இது அதுக்கும் இதுக்கு முடிச்சு போடாதீங்க. இப்போ நான் பேசுகிற ஜாமகுல் பிரசன்னம், ஓகேங்களா? அது இதில் பாரம்பரிய ஜோதியில் பலன் சொல்லும்போது நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு. இப்போ அது வேண்டாம். இப்போ நான் ஜாமகுல் பிரசனை பார்க்கும்போது இதை சப்ஜெக்டுக்குள்ளேயே போயிடுவோம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். என்னுடைய ஸ்பீடுக்கு நீங்கள் வரணும்னா என்னுடைய புத்தகம்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, என்ன சொல்ல வந்தேன்? திருமண பிரசனத்தில் 9இல்
கேது ப்ளஸ் மாந்தி இருந்து 9 கூடியவர் கவிப்பில் இருந்தாலும் 2வது திருமணம் நடக்காது என்று சொல்லணும். அடுத்து திருமண பிரசனத்தில் 9ல் கேது ப்ளஸ் மாந்தி இருந்து 9 கூடியவர் நீசம் அடைந்தாலும் 2வது திருமணம் நடக்காது என்று சொல்லணும். திருமணத்திற்கு பிறகு பிரசனம் பார்க்கும்போது உதயத்தில் புதன் இருந்தாலும் அல்லது 6 புதன் இருந்தாலும் 7ல் கவிப்பு இருந்தால் கணவன் மனைவி இருவரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கணவன் மனைவிக்குள் பிரிவினை நிச்சயமாக உறுதியாக ஏற்பட்டே தீரும். இது கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய விவாகரத்து ஜாதகம் சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். அடுத்தது திருமணத்துக்கு பிறகு பிரசனம் பார்க்கும்போது சப்போஸ் அது துலா லக்னத்திற்கு 4ல் துலா லக்னம் இல்லை, துலா உதயத்திற்கு மாற்றி சொல்லிட்டேன்னா ஓகே, இந்த லக்னம் பதிலாக தான் உதயமாத்துக்கிறோம். இந்த திருமணத்துக்கு பிறகு பிரசனம் பார்க்கும்போது துலா உதயத்திற்கு 4ல் கவிப்பு மாந்தி உதயாதிபதி சுக்கிரனும் உதயாதிபதிக்கு பகை கிரகம் சந்திரன் இவை அனைத்தும் இருந்தால், மேலும் 4ஆம் இடம் கற்பு ஸ்தானம் என்பதால் கணவன் மனைவியின் கற்பு விஷயத்தில் சந்தேகப்படுவார் என்று அர்த்தம். திருமண பிரசனத்தில் உதயத்தில் பாம்பு இருந்து 9ல் ஆருடம் அல்லது 9ல் கவிப்பு அல்லது 9ல் உதயாதிபதி இருந்தால் திருமணத்திற்கு பிறகு வேறு ஒரு நபருடன் கள்ளத் தொடர்பு ஏற்படும் அல்லது முதல் திருமண வாழ்க்கை துண்டிக்கப்பட்டு வேறொரு வாழ்க்கை துணை அமைத்து கொள்வதற்காக அந்த விஷயம் நடக்கும். அடுத்து திருமண பிரசனத்தில் உதயத்தில் பாம்பு இருந்து 5ல் ஆருடம் அல்லது 5ல் கவிப்பு அல்லது 5ல் உதயாதிபதி இருந்தால் வேறு ஒரு மதம் சார்ந்தவரிடம் காதல் ஏற்படும். திருமண பிரசனத்தில் ஜாம கிரகம் புதன் நீசம் அல்லது ஜாம கிரகம் புதன் ப்ளஸ் பகை கிரகம். பகை கிரகம்னா எங்கே பார்க்கணும்? உள்கட்டத்தில் பார்க்கணும். புதனுக்கு பகை யாரு? செவ்வாய் எடுத்துக்கலாமா? புதனுக்கு பகை யாரு? சந்திரன் எடுத்துக்கலாமா? அந்த தான் சொல்ல வரேன். திருமண பிரசனத்தில் ஜாம கிரகம் புதன் நீசம் அல்லது ஜாம கிரகம் புதன் ப்ளஸ் பகை கிரகம் அல்லது ஜாம கிரகம் புதன் ப்ளஸ் சர்ப்பம் இருந்தால் திருமண காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லணும். திருமண பிரசனத்தில் 9ல் ஆருடம் இருந்து 9 கூடியவர் உதயத்தில் இருந்தாலும் அல்லது உதயாதிபதி 9ல் இருந்தாலும் 2வது திருமணத்தை குறிக்கும். என்ன சார் செகண்ட் மேரேஜ் பற்றி ஏதாவது கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லி ஒத்துப்பாங்க. திருமண பிரசனத்தில் உதயத்தில் சுக்கிரன் அல்லது 6 சுக்கிரன் அல்லது 10ஆம் இடத்தில் சுக்கிரன் தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லாமல் திருமண பிரசனத்துக்கு உள்ள கேள்வியே வரத்துக்கு வாய்ப்பில்லை. அடுத்து உதயம் முதல் 6 வரை என்ன வேண்டும்? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஞாபகம் இருக்கா? உதயம் முதல் 6 வரை என்ன வேண்டும்? அது சிங்கிள் டிஜிட்டாக வரணும். 1 5 9 திரிகோணம், 3 7 11 இது ஒரு திரிகோணம். இப்படி இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடைபெறும். ஆனால் உதயத்துக்கு 2 4ல் கவிப்பு இருந்தால் திருமணம் தடை ஏற்படும். அப்பப்போ கவிப்பு பார்க்கணும். கவிப்பு தான் ஒரு ரகசியத்தை, ஒரு நெகட்டிவான விஷயத்தை சுட்டி காட்டும். அடுத்து உதயாதிபதியும் 7 கூடியவனும் 4 10 அல்லது 6 8 சஷ்டாஷ்டகம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் என்று மிக உறுதியாக சொல்லலாம். உதயத்தில் புதன் அல்லது உதயத்திற்கு 10ல் புதன் சம்பந்தப்படாமல் திருமண பிரசனம் வராது. அதே மாதிரி பெயர் மாற்றம் வராது. நேம் மாற்றலான்னு இருக்கேன், இந்த ஆஃபீஸு என்ன சொல்கிறது, என்னுடைய ஆஃபீஸ் நிறுவனத்தை பேர் மாற்றலான்ட்டு இருக்கேன், என்னுடைய பேரை மாற்றலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வருவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. அடுத்தது உதயத்தை நோக்கி சுக்கிரன் வந்தாலும் அல்லது உதயத்தை நோக்கி 7 கூடியவர் வந்தாலும் பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் நிச்சயமாக இருவரும் மீண்டும் ஒன்று சேருவாங்க. கேள்விக்குண்டான காரக கிரகம் அல்லது பாவத்தின் கிரகம் உதயத்தை நோக்கி வந்தால் கேட்ட கேள்வி நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் கவிப்பு பார்த்து தான் நீங்கள் விஷயத்தை
பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்று எடுத்து சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.